வாருங்கள் தமிழ் சினிமா ரசிக நெஞ்சங்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு யாரும் இல்லைங்க, நம்ம தலைவர் விஜய் அவர்களை பற்றி தான். கோட் ஃபஸ்ட்டு சிங்கிள் ஆரம்பித்தது பஞ்சாயத்து. இரத்த வெறியை தூண்டுவதாக விஜய் மீது புகார். என்னப்பா சொல்கிறீங்க, வாங்க என்னன்னு பார்க்கலாம். விஜய் நடிப்பில் உருவாகி வருகிறது கோட் திரைப்படம். வெங்கட் பிரபு இயக்க, யுவன் சங்கர் ராஜா இசை அமைக்க, ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரித்து வருகிறது. முதன்முறையாக விஜய், வெங்கட் பிரபு, யுவன் கூட்டணி இணைந்திருப்பதால் படத்தின் மீதும் பாடல்கள் மீதும் ஒரு உச்சகட்ட எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எழுந்து வருகிறது. சூழல் இப்படி இருக்க 2 நாளைக்கு முன்னால் படத்திலிருந்து பார்ட்டி 1 என்ற ஃபஸ்ட்டு சிங்கிள் வெளியாகி சுமாரான வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் விஜய் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் விஜய் ரசிகர்கள் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு வேறு பொழப்பே இல்லையா என்று விஜய் ரசிகர்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பித்து விட்டார்கள். வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் படத்தில் நடித்து வருகிறார் விஜய். அஜித்துக்கு எப்படி வெங்கட் பிரபு மெகா ஹிட்டை கொடுத்தாரோ அதே போல விஜய்க்கும் கொடுப்பார் என்று அவரது ரசிகர்கள் ரொம்பவே ஆவலோடு காத்திருக்கிறார்கள். படத்தின் ஷூட்டிங் தற்போது ரஷ்யாவில் நடந்து வருகிறது. இந்த ஷெட்யூல்டு படத்தின் ஷூட்டிங் மொத்தமாக முடிந்துவிடும் என்றும் அதன் பிறகு போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் சூடுபிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. படத்தோட ரிலீஸ் டேட்டு கூட வந்துருச்சுங்க. எப்போ அப்படின்னா செப்டம்பர் 5 தாங்க. படத்திலிருந்து முதல் சிங்கிள் தற்போது வெளியாகி உள்ளது. பல வருடங்களுக்கு பிறகு யுவன் இசை அமைப்பதால் உச்சகட்ட எதிர்பார்ப்பு வெளியாகி உள்ளது. இந்த படத்திலும் விஜய் ஒரு பாட்டு பாடியிருக்கார். சார் ப்ளீஸ், அது என்ன பாடல்னா, பார்ட்டி 1 தொடங்கட்டுமா என்று ஆரம்பிக்கும் அந்த பாடலை மதன் கார்கி எழுதியிருக்கிறார். பாடலின் ஆரம்ப வரிகள் விஜயின் அரசியல் வருகையை குறிக்கும் வகையில் அமைந்து இருக்கிறது. முதலில் கேம்பெயின் என்று சொல்லிவிட்டு பிறகு ஷாம்பெயின் என்று வரும்படி கார்கி எழுதியிருக்கிறார். விஜய் அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கும் இந்த சூழலில் இந்த மாதிரியான பாடல் வரிகள் அவரது ரசிகர்கள் இடையே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. எப்பையும் போல இந்த படத்துக்கும் புகார் ஆரம்பித்து விட்டது. அப்படி என்ன புகாருங்க? முதல் பாடல் வெளியாகி ரசிகர்களை எதிர்பார்த்த அளவில் கவரவில்லை. இப்படி இருக்கையில் விஜயின் பாடல் வந்தாலே ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வரும் என்பது போலவே இந்த பாடலுக்கு எதிராகவும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த புகாரில் அப்படி என்ன கூறப்பட்டுள்ளது? நடிகர் விஜய் பிரச்சனையை தூண்டுவதாகவும் போதைப் பொருட்களை ஆதரிக்கும் வகையில் செயல்பட்டு வருகிறார் என்றும் அதில் கூறப்பட்டு உள்ளது. இதற்கு ரசிகர்களாகிய நீங்கள் என்ன கருத்துக்களை சொல்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு இனிமையான இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரையில் நாளை சந்திக்கலாம். சலாம்.